பதவிகளை உயர்த்தக்கூடியது அப்படின்னு சொன்னா, மறுமை நாள்ல தாக்கிரீன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சாரார் அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட நெருக்கத்திற்கும் அவருடைய அன்பிற்கும் பாத்திரமானவர்கள். இந்த தாக்கிரீன்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தனிமையிலும் பகிரங்கத்திலும் ரகசியத்திலும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருந்தவர்கள். இவர்களைத்தான் தாக்கிரீன்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த தாக்கிரீன்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா நிறைய சலுகைகளை கொடுப்பான். அவங்க முதல் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முதல் வகுப்பு சொர்க்கவாதிகள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் பதவிகளை மிக உயர்த்தக்கூடியதுன்னு இந்த இடத்துல ரசூல் சொல்லும் போது, அந்த தாக்கிரீன்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை உயர்த்துகிறான் அப்படின்றத நம்ம விளங்கணும். அதுக்கப்புறம் சொன்னாங்க, எதிரிகள் உங்களை வெட்ட நீங்க அவங்கள வெட்ட இந்த ஜிஹாதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த எதிரியை நம்ம வெட்ட போறோம்? ஷைத்தான் என்ற எதிரியை தான் நம்ம வெட்ட போறோம். நல்ல புரிந்து கொள்ளுங்க. மனதார செய்யக்கூடிய திக்ர், ஒவ்வொரு திக்ரிலையும் ஒவ்வொரு சைத்தான்கள் என்ன செய்கின்றன? அழிந்து போகின்றன. நாம நினைக்கிற மாதிரி ஒரு சைத்தான் அல்ல, 1000